ஹாய் அமேஸ் நான் உங்கள் மினி. இன்றைக்கி வந்து அரேஞ்ச் மேரேஜ் வித் மாஃபியா இன்னசென்ட் ஹப்பி அப்படிங்கிற டேக்கு கோலர் ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஜிக்கு கொன்ஷாட் வரும். இன்றைக்கி வந்து டேக்கு கொன்ஷாட் வரும். நெக்ஸ்ட்டு யாருது வரும்னு சொல்லி தயவு செய்து யாரும் கேட்காதீங்கடா. இந்த ஒன் ஷாட்டில் என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு கண்டிப்பாக ஒன் ஷாட் போடுவேன். இப்போ போடாமல் இருக்க மாட்டேன். ஓகேவா? நான் ப்ராமிஸ் பண்ணுறேன். கண்டிப்பாக நெக்ஸ்ட் ஒன் ஷாட் வரும். அது ஜிக்கு கோடு தான். அதுக்கப்புறம் டெக்கு கோடு வரும். இப்படி மாற்றி மாற்றி 2 பேர் ஒன் ஷாட்டும் வந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு எஃப்எஃப் பிடிக்குன்னா மட்டும் பாருங்கள். பிடிக்காதுன்னா தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இல்லைக்கா எனக்கு மேல் எஃப்எஃப்லாம் பிடிக்காதுக்கா அப்படின்னு சொன்னீங்கன்னா தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கலாம். டிஸ்க்ளைமர் ஸ்க்ரீனில் டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்குது. ஸோ ஃபுல்லாக படிச்சுட்டு நல்லா படிச்சுட்டு அதெல்லாம் ஓகே நான் மட்டும் ஸ்டோரிக்குள்ளே வாங்க. இல்லைக்கா எனக்கு அதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது, நான் ஃபுல்லாக படித்து பார்த்துட்டு எனக்கு பிடிக்காது அப்படின்னிங்கன்னா தாராளமாக இக்னோர் பண்ணிக்கோங்க. பிடிக்குன்னா மட்டும் பார்க்கலாம். ஓகே வாங்க டேரக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் சீன்லேயே பார்த்தா கியூட்டாக தூங்கிட்டு இருக்கான். பக்கத்தில் பார்த்தா ஜின் தான் உட்காந்து அவன் தலையை மட்டும் கோதிட்டு இருக்காங்க. ஸோ ஆரம் வந்து டெக்னாலஜி வந்துட்டு ஜின் என்ன ஆரம் அப்படின்னு சொல்லிட்டு ஜின் வந்து எழுந்திரிச்சு பார்க்குறான். என்னாச்சு? ஒன்றும் இல்லை, சும்மா தான் அவன் தூங்குறதை பார்த்துட்ருக்கேன். ஓ, நாளைக்கு உன் பையனுக்கு கல்யாணங்கும், இன்னைக்கு ரசிக்கிறியோ? அதை கேட்டு நைட்டாக மட்டும் ஜின் சிரிக்கிறான். அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அந்த சிரிப்பு அப்படியே ஃபேட் ஆகுது. ஆரம்புக்கு ஒன்றும் புரியல. என்னடா ஹாப்பியாக சிரிப்புன்னு பார்த்தா டக்குன்னு ஸ்மைல் அப்படியே ஃபேட் அவுட் ஆகுது. ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜின் எதுவுமே பேசினேன். திருப்பி வந்து சைலண்ட்டாக வெளியே வந்துட்டேன், அந்த டோரை லாக் பண்ணிட்டு. ஆரம்புக்கு ஒன்றும் புரியல. என்ன ஆச்சுடா? ஒன்றும் இல்லை ஆரம் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக போய் ஜின் போய் பெட்டில் படுத்துக்கிட்டான். என்னை பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னை வந்து ஆரம் திருப்புறான். என்ன அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு போய் ஜின் போய் ஆரம்ப டைட்டாக ஹக் பண்ணிட்டான். என்ன ஆச்சுடா? என்னாச்சுங்க? நீ பாரு ஜின், என்ன ஆச்சுப்பா? ஒன்றும் இல்லை, எனக்கு பயமாக இருக்குது. எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்புக்கு ஒன்றுமே புரியல. ஜேகேவும் மாஃபியா தான், நீயும் மாஃபியா தான். நான் நிறைய விஷயத்த ஃபேஸ் பண்ணிட்டேன் போல்டாக. ஆனால் டே ஃபேஸ் பண்ணிடுவானா? எனக்கு பயமாக இருக்குது. இங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் பொறுமையாக வந்துட்டு ஜின்னை நவுத்துறான். ஜின்னும் பார்க்குறான். ஜின்னு ஐஸ்லாம் டே ஸ்பில் ஆகிடுச்சு. ஜின்னுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ஏன்னா ஜேகே எப்படிப்பட்ட மாஃபியான்னு அவனுக்கு நல்லா தெரியும். ஆரம்பை விட கொடூரமானவன். ஸோ அதனால ஜின்னுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. அவன் எவ்வளோ சாஃப்ட்னு உனக்கு தெரியும்ல? தெரியும். அவன் உங்ககிட்ட என்கிட்டலாம் ரொம்ப கைண்டாக நடந்துப்பான். அதுவும் டேக்கிட்ட ரொம்ப. ஆனால் ஜேகேக்கு ஆபத்து அதிகம் உன்னை விட. இங்கே பாரு, டேக்கும் ஒன்றும் ஆகாது. அதுக்கு ப்ராமிஸ் ஜேகே பண்ணியிருக்கான். ஞாபகம் இருக்கா அவனுக்கு? ப்ராமிஸ் பண்ணியிருக்கான் தான், ஒன்றும் ஆகாது தான். ஆனால் டே அதை ஃபேஸ் பண்ணிடுவானா? ஏன்னா அவன் அந்த இன்சிடெண்ட்லேருந்து வெளியே வரல. திருப்பி ஏதாச்சுன்னா அவனை யோசிப்பார். அவனை நம்ம வெளியே கொண்டு வர ட்ரை பண்ணி எங்கே இன்னும் குழந்தையாகவே இருக்கான். அதுலேருந்து அவனால் வரவே முடியல. அவன் இன்னும் குழந்தையா இருக்குது. அவனோட கேரக்டரே அதுதான். அது இல்லாமல் அவனுக்கு வெறும் 18 ஆகுது. இல்லை, அந்த இன்சிடெண்ட் தான் அவனை. நீ பாரு, நீ யோசிக்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை, அதெல்லாம் ஜிக்கி பார்த்துப்பான், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். பட் ஆனாலும் ஜின்னுக்கு மனசு ஆகவே இல்லை. தன் பையனுக்கு திருப்பி இன்னொரு மாஃபியா கொடுத்து அவன் லைஃப் என்ன மாதிரி போல்டாக ஃபேஸ் பண்ணிடுவானா, எப்படி இருப்பான் அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு 1000 தாட். பட் ஆரம் அதெல்லாம் இல்லை, ஃபேஸ் பண்ணிப்பான் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் ஜின்னுக்கு தெரியும், எப்போவுமே தன் அம்மாவுக்கு தெரியும், தன் குழந்தை நிறைய விஷயத்த ஃபேஸ் பண்ணவே பண்ணாது, சில விஷயத்துக்கு ரொம்ப பயந்துருன்னு அவனுக்கு நல்லா தெரியும். டே பயங்கரமாக பயப்படுற கேரக்டர்னு. அவன் எவ்வளோ நாளாக ஜேகே வந்து ஒரு நார்மல் பீப்புளாக தான் நினச்சிட்டு இருந்தான். ஈவன் அது ஜின்னுக்கு நல்லாவே தெரியும், அவன் மாஃபியான்னு தெரியும். பட் இந்த அளவுக்கு உள்ளே இறங்கி செய்வான் அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு சுத்தமாக டேக்கு தெரியாது. ஒரு மாஃபியா அவ்வளோதான் அவனை தெரிஞ்ச வரைக்கும். பட் அவனை பொறுத்த வரைக்கும் க்யூட்டான மாஃபியா. ஏன்னா டே வந்துட்டு எவ்வளோ க்யூட்டாக இருப்பானோ ஜேகே அதே மாதிரி டேக்கிட்ட க்யூட்டாக இருப்பான். அவன் டேக்கிட்ட அவனோட ரகட் ஃபேஸை காட்டினதே கிடையாது. அதனால டேவை பொறுத்த வரைக்கும் க்யூட்டான ஜேகே. பட் அவனோட ரகட் ஃபேஸை நல்லாவே ஜின் பார்த்துருக்கான். அந்த விஷயத்தை பார்த்தாலே டே பயந்துருவான். அது நல்லா தெரியும். ஜின்னுக்கு 1000 டவுட்ஸ் இருக்குது. அவன் இந்த மேரேஜ் வேணும்னு அத்தனை தடவை சொல்லியிருப்பான். பட் ஆரம் வந்து பிடிச்ச பிடிவாதமாக இருக்கான். இல்லை, உன் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம், இதுதான் வந்துட்டு அவன் லைஃபுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்ப பிரெயின் வாஷ் பண்ணி தான் இதெல்லாம் ஒத்துக்க வச்சுருப்பான். ஆனால் ஏன் இவ்வளோ அவசரமாக பண்ணுறான்னு கூட ஜின்னுக்கு சுத்தமாக புரியல. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. க்யூட்டாக உட்காந்து கண்ணு திறக்க கூட முடியல, தேய்ச்சிட்ருக்கான். இவ்வளோ சீக்கிரமாக எழுந்திரிக்கணுமா ஜின்? ஆமாம், அப்புறம் டைம் ஆயிடுச்சுல்ல. ஜின் தூக்கம் வருதுடா அப்படின்னு சொல்லிட்டு க்யூட்டாக டே படுக்க போகிறேன். சிலக்குட்டி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டேவை பிடிச்சிட்டான். இப்போ குளிச்சு கிளம்பணும், இல்லைன்னா ஆரம் வந்துடுவான். அப்பட்ட சொல்ல நான் தூங்குறேன்னு எப்படி சொல்கிறது? இன்றைக்கி கல்யாணத்துக்கு போனவன்
இப்போ நீ போல யாராச்சும் ஜெயிக்கவே தூக்கிட்டு போயிடுவாங்க. ஆ என்ன சொல்கிற அப்படி சொல்லிட்டு க்யூட்டாக பார்க்குறோம். இப்போ நீ கல்யாணத்துக்கு வரணும் ஜிக்கு யாராச்சும் சைன்னு தூக்கிட்டு போயிடுவாங்க. பரவாயில்லையா? எனக்கு வேணும். அப்போ எந்திரிங்க. சரின்னு சொல்லிட்டு க்யூட்டாக எந்திரிக்கிறான். நிற்க கூட முடியல அவனால். அப்படியே தூக்கத்தில் கண்ணெல்லாம் மூடிக்கிட்டு விழுக போகிறான். பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு ஜின் அவனை கொண்டு போய் ரெஸ்ட் ரூம்லேயே விட்டுட்டான். ஸோ அதுக்கப்புறம் டே வந்து குளிச்சுட்டேன்ட்டு ஜின் குளிச்சுட்டேன் ஜின் நல்லா தூக்க பார்த்து ஜின் சரி வரட்டும் இங்கே வா பியூட்டிஷியன் உனக்கு மேக்கப் பண்ணுறாங்களாம். ஜின் எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு க்யூட்டாக டே சொல்கிறான். கொஞ்சம் சரி மேக்கப்பே வேணாமா? வேணான்னு சொல்லிடலாமா? சொல்லிடு ஆரம்பிட்டு சொல்லிடு. சரி அப்படின்னு சொல்லிட்டு மேக்கப் ஆர்டிஸ்ட் அனுப்பி வச்சிட்டான். நீயே போட்டுவிடு. நானே வா. எப்போ போட்டு விடுவில்ல அப்படி போட்டு விடு. ஓகேன்னு சொல்லிட்டு அவன் பவுட்ரு மட்டும் அடிச்சு விட்டு டேக் வந்து ஐலைனர் போட்டால் ரொம்ப பிடிக்கும். ஸோ டேக் வந்து ரொம்ப மைல்டு ஐலைனர் தான். இன்னும் கொஞ்சம் இது ஓகேவா? அடிச்சுட்டு க்யூட்டாக சிரிக்கிறான். அதுக்கப்புறம் ஜின் லிப்ஸ்டிக்லாம் போட்டுட்டேன். நீங்கள் ஹேர் ஸ்டைலாம் அழகாக செட் பண்ணுறேன். ஜின் எப்படி இருக்கேன்? சொல்லி ஜின் என் கண்ணே பற்றும் போல அப்படி சொல்லிட்டு ஜின் சடக்கெடுக்கிறான். க்யூட்டாக சிரிச்சிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் வந்து டேவை வந்து அழகாக கீழே கூப்பிட்டு வரான். ஆல்ரெடி நினையாகிட்டு இருந்திருப்பான். அவன் அப்படியே டேவை பார்த்து ஷாக் ஆகிட்டான். க்யூட்டு குழந்த மாதிரி வந்துட்டுருக்கான். குழந்த மாதிரி இருக்கான். அதுங்காட்டி அவனுக்கு கல்யாணம். ஜின் சொல்கிறது நியாயம் தான் போலையே. குழந்த மாதிரி இருக்கேன் என் குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு என்னட்டே இன்னும் அழகாக குழந்த மாதிரி வந்திருக்கீங்க. அப்பா நான் எப்போவுமே இப்படி தானே அப்பா இருப்பேன். ஆமாண்டி தங்கம் போலாமா? அப்படி சொல்லிட்டு ஜின் ஹெட்டை மட்டும் ஷேக் பண்ணுறான். பட் ஒரு ஸ்மைலே இல்லை. இப்போ வேகமாக போய் காரில் ஏறுவேணா. அப்பா பின்னாடி வருவேணா. சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அழகாக போய் காரில் உட்காந்துட்டான். இப்போ என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஆரம் வந்துட்டு ஜின்னை இடுப்பில் கையை பிடிச்சி டக்குன்னு இழுத்துருப்பான். விடு ஆரம். என்னடா மூஞ்சி எப்படி வச்சுருக்க? அழகாக சிரிக்க. உன் பையனுக்கு கல்யாணம், அதுவும் அழகு பையனுக்கு கல்யாணம். சிரிக்க வேணாமா? என் அழகு பையனுக்கு கல்யாணம் தான். ஆனால் எனக்கு மனசே ஆகலை. அவள் எப்படி ஃபேஸ் பண்ணுவோன்னு சொல்லி என் மைண்டில் 1000 தாட். என்னது நான் அப்படிங்கும்போது அப்படியே டக்குன்னு வந்துட்டு ஜின் வந்து பேச வாங்கி தந்துருப்பான். அப்படியே ஆரம் கிஸ் பண்ணுறான். கிஸ் பண்ணோன்னே அப்படியே ஜின் ஸ்டாப் ஆகிட்டான். ஸோ அதுக்கப்புறம் 2 பேரும் கிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. கிஸ்ஸை பிரேக் பண்ணதுக்கும் இப்போ ஏதாச்சும் டவுட் இருக்கா? கிளியர் பண்ணவா? ஒன்றும் பண்ணவன் அப்படின்னு சொல்லிட்டு ஜின் சிரிச்சிட்டே வெளியே வந்திருப்பான். அங்கே பார்த்தா ரொம்ப ஆர்வமாட்டே உட்காந்துருக்கான். காரை எப்படா எடுப்பீங்கிற மாதிரி ஸ்மைலாட வந்து ஜின்னும் உட்காரான். பக்கத்தில் ஆரம் வந்துட்டு முன்னாடி உட்காரான். ஸோ முன்னாடி 4 கார் பின்னாடி 4 கார். இவங்க கார் எடுத்தோன்னே அந்த கார்லாம் மூவ் ஆகுது. ஜின் இன்றைக்கும் இதெல்லாம் வேணுமா? இதெல்லாம் ஜெய்க்கு பிடிக்கவே பிடிக்காது. இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. அதுக்கப்புறம் ஜெய்க்கு கூட போகிறப்ப இந்த ஒரு காரும் கூட வராது. நிஜமா? அப்போ நான் ஷாப்பிங் மால் போகலாமா ஜிக்கி கூட? நோ ப்ராப்ளம்மா. நோ ப்ராப்ளம் தான். அப்போ ஷாப்பிங் மாலுக்கு திங்ஸ்லாம் எனக்கு தேடி வீட்டுக்கெல்லாம் வராதுல்ல. நான் போய் அழகழகாக பார்த்து வாங்கலாம் தானே எல்லாம். ஈவன் ட்ரெஸ் ஷாப் கூட வீட்டுக்கு வராதுல, கடையில் போய் வாங்கலாம் தானே. ட்ரெஸ் ஷாப் கூட வீட்டுக்கு வராது அப்படின்னு சொல்லிட்டு கணத்தை பிடிச்சி கிள்ளி வந்துட்டு இங்கே ஜின் சிரிக்கிறான். ஏண்டா உனக்காக எல்லாமே நான் பார்த்து வீட்டுக்கு வர வச்சா வேணான்னு சொல்லிட்டு இருக்கா. அப்பா நீ பார்த்து வர வைக்கிறப்பா. அதனால ஷாப்பில் போய் வாங்காதுன்னா தனி ஃபீல். ஏன் ஜின்? ஆமாம் சின்னதை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். அம்மா நானும் அப்படின்னு சொல்லிட்டு க்யூட்டாக வந்து பேசிகிட்டு இருக்கான். ஸோ அவங்க 2 பேருக்கும் பாண்ட் வந்து ரொம்ப அதிகம். ஆரமுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா ஆரம் வந்துட்டு மேக்ஸிமம் ஏதாச்சும் டீல்னு சொல்லி போயிட்டே இருப்பான். எப்போவுமே ஜின் தான் வீட்டில் இருப்பான். ஜின் க்யூட்டாக டேட்டு அவ்வளோ பேசுவான். ஏன்னா டேக்கு சின்ன வயசில் ஒரு பெரிய இன்சிடென்ட் நடந்தனால பையன் ரொம்ப பேசவே பயந்துருப்பான். வாயவே திறக்க மாட்டான். எப்போ பார்த்தாலும் போய் கபோர்டுக்குள்ளேயே உட்காந்துட்டு இருந்திருப்பான். அழுதுகிட்டே இருந்திருப்பான் அம்மான்னு. ஜின் அதனால் வந்துட்டு அவனுக்கு ரொம்ப கம்ஃபர்ட் பண்ணியிருப்பான். ஸோ கம்ஃபர்ட் பண்ண டைமில் வந்து அவன் அப்படியே கொஞ்சம் சைலண்ட் ஆகி திருப்பி ஜின் அவன் நிறைய பேச வைக்க நிறைய பேசி அவ்வளோ பண்ணி இப்போ தான் அவன் கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக இருக்கான். இப்போ தான் அவன் ஜின்கிட்ட நல்லா பேசிகிட்டு இருக்கான். பட் அவன் கம்ஃபர்ட் ஆனதுக்கு இன்னொரு ரீசன் இருக்கும். ஜிகே தான் எப்போவுமே ஜின் கூடவே இருப்பான். ஃபர்ஸ்ட்லாம் இப்போ தான் பையன் வந்துட்டு காலேஜில் முடிச்சதுக்கப்புறம் மாஃபியான்னு சொல்லி போயிருப்பான். அதுக்கு முன்னாடி வரைக்கும் எப்போவுமே டே கூட வந்து விளையாண்டுட்டே இருப்பான். அதனால் டேவை பொறுத்த வரைக்கும் ஜேகேனா ரொம்ப பிடிக்கும். அழகு பண்ணி அப்படி சொல்லுவான் எப்போவுமே. ஸோ அந்த அழகு பண்ணி கூட கல்யாணம் பண்ணி பையனுக்கு ஒரே சந்தோஷமாயிடுச்சு. அழகாக கிளம்பி வந்துட்டுருக்கான். இப்போ 3 பேரும் வந்து நேராக சர்ச்சுக்கு ரீச் ஆகிட்டாங்க. அங்கே பார்த்தா ஃபுல்லாக பாடிகன். அம்மா என்னடா அப்படின்னு சொல்லிட்டு ஜின் வந்து குனிஞ்சு பார்க்குறான். இது மண்டபம் மாதிரியே இல்லை, ஏதோ வந்துட்டு மாஃபியா மீட்டிங் மாதிரி இருக்கு. சிரிச்சிட்டே வந்து ஜின் அவனை பார்த்துட்டு மாஃபியா மீட்டிங்கா? அப்போ இது கல்யாணம் இல்லையா? கல்யாணம். அப்புறம் என்ன, நீ வா உள்ள வா, உனக்கு பிடிச்ச மாதிரி அம்மா பார்த்து ரெடி பண்ண சொல்லியிருக்கேன்.
அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் க்யூட்டாக பார்த்துட்டு இருக்கான். எஸ் உள்ளே வந்தோடனே அப்படியே பார்த்து ஷாக் ஆகிட்டான். பொதுவாக எப்படி இருக்கும், கிறிஸ்டின் வெட்டிங்னா ஃபுல்லாக ஒயிட் கலர் ஃப்ளவர்ஸ்ன்னு சொல்லி ஒயிட் கலர் தீம்லாம் அழகாக ரெடி பண்ணியிருப்பாங்க. பட் இங்கே அப்படி இல்லவே இல்லை, ஃபுல்லாக பிங்க் கலர் தீமு. எனக்கு ரொம்ப பிடிச்சது பிங்க்கு ப்ளூ தான். அது ரெண்டையும் வச்சு இது பண்ணியிருக்காங்க, பிங்க்கும் ஸ்கை ப்ளூவும். ஸோ செம்மையாக இருக்கும் அந்த இடமே. இங்கே பார்த்தா வந்து ஸ்கை ப்ளூ கலர் ட்ரெஸ் போட்டிருக்கான். அம்மா அப்போ என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவனை பார்க்குறான். ஜேக்கு என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருப்பான். ஜேக்கு என்ன கலர் போடணும், நான் ப்ளூ போட்டிருக்கேன், பிங்க் போடுவானா. ஜேகே மாஃபியோடா, பிங்க்லாம் போட மாட்டான். போட மாட்டானா. ஒயிட் கலர் போட்டிருப்பான் எனக்கு தெரிஞ்சு. அவனுக்கு ஒயிட் அழகாக இருக்கும். இப்போ பார்த்தாலும் பிளாக் ஷர்ட்லேயே நிற்கும் பைத்தியம். எனக்கு ஒயிட் ஷர்ட் போட்டிருக்குன்னு நினைக்கிறேன், ஆனால் அதுக்கு பிளாக் ஷர்ட் அழகாக இருக்கும். என்னோட ஏஞ்சல், அழகு ஏஞ்சல் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டே வந்துட்டு வந்து ஆரையும் கையை பிடிச்சி நடந்து வந்துட்டுருக்கான். ஆப்போசிட்டில் தான் வந்துட்டு சிக்கி நின்றுட்டுருக்கான். பட் அவன் நிமிந்தெல்லாம் பார்க்கல, அவன் மனசுக்குள்ளே அவ்வளோ இது ஓடுது. ஏன்னா அவனை அவ்வளோ அழகாக சேஃபாக செக்யூராக ஜேகே பார்த்துருப்பான். அதெல்லாம் நினச்சி அவன் ஜேகே நினச்சி சிரிச்சிட்டே வந்துட்டுருக்கான். வரலாமே கிம்தயம் அப்படின்னு சொல்லிட்டு நிமிந்து பார்க்குறான். நிமிந்து பார்க்க டேக்கு போதுமே பல்லெல்லாம் அப்படியே தெரியுது. ஏன்னா முன்னாடி வந்துட்டு அவன் ஒரு லைட் பிங்க் கலர் ஷூட் போட்டு நின்றுட்டுருக்கான். இந்த மாதிரிலாம் ட்ரெஸ் போடுற ஆள் ஜேக்கு கேட்டவே கிடையாது. ஸோ ஆனால் டேக்கு பிடிக்கும் ரீசனுக்காக போட்டிருக்கோம். அப்படியே பார்த்துட்டு ஜேக்கே சொல்லிட்டு டக்குன்னு போய் ஹக் பண்ணிட்டான். ஆரம்புக்கு சிரிப்பு வந்திருக்கான். ஆரம் தானே கையை பிடிச்சி கொண்டு வந்து விட்டுருப்பான். அவன் கையை வாங்கலாம், இன்னும் எதுவும் ப்ராமிஸும் பண்ணல. அப்படியே குதிச்சு போய் ஹக் பண்ணுன்னு ஆரம் சிரிச்சிட்டே வந்து சிரிக்கிட்டு, என்னடி உன் பையன் ஓவர் ஃபோர்ஸாக இருக்கான், அவன் ஹாப்பியாக இருப்பான்டா. ஏன்னா அவனுக்கு பிடிச்ச கலரில் அங்கே அவனுக்கு பிடிச்ச பர்சன் ட்ரெஸ் போட்டுன்னுட்டுருக்காங்க. ஹாப்பி இருக்க வேணாமா. நான் அவன்கிட்ட 1000 டைம்ஸ் சொன்னேன், நீ ஒயிட் போடு இல்லை பிளாக் போடுன்னு. டேக்கு அதுதான் பிடிக்குன்னு போட்டுட்டு நிற்கிறான். இங்கே தெரியுது இல்லையா சங்கு கூட லவ். இவ்வளோ நேரம் இந்த பயத்தில் எனக்கு கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஏன்னா ஜங்கு டேக்காக நிறைய அட்ஜஸ்ட் பண்ணி போகிறான்னு நினைக்கிறேன். ஹாப்பியாக இருக்கு, ரொம்ப பயமாக இல்லை, கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, ஆனால் நர்வஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜின் வந்து சொல்லிகிட்டு இருக்கான். ஜின்னோட கை வந்து ஆரம் பிடிச்சிக்கிட்டான். என் பையன் வளர்ந்துட்டான்ல, கல்யாணம் பண்ணுற அளவுக்கு ஸ்டேஜில் நிற்கிறான்ல. ஜின்னு பார்த்துட்டு ஆரம் பண்ணிட்டு ரொம்ப வளர்ந்துட்டான், அவன் கூட கல்யாணம் பண்ண போகிறான்ல, அப்புறம் வளர்ந்துடணும்ல. இப்போ தான் எனக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டே பேர்ன் பண்ண மாதிரி இருக்கு. எவ்வளோ கஷ்டம் கிடந்து பிறந்தான். என்னடா அவ்வளோ அழுக என் குழந்தை பிறக்கலன்னு. ஃபைனலாக என்னை தேடி ஆசையாக வந்தான். இப்போ அவனுக்கு கல்யாணம் பண்ணி நான் அனுப்பி வைக்கிறேன். நல்லா இருக்குது இது கூட அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னுக்கு ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது. ஏன்னா மேரேஜ் ஆகி அவனுக்கு 4 இயர்ஸ் வந்து பேபியே இருந்திருக்காது. ஸோ அவன் ரொம்ப ஃபீல் பண்ணிப்பான். அவன்கிட்ட யாருமே கேட்க மாட்டாங்க, ஏன்னா அங்கே இருக்கிறது ஆரம். ஸோ அவன்கிட்ட அந்த ஒரு வார்த்தை யாராலும் பேச முடியாது. ஆனாலும் அந்த இதெல்லாம் அவனை ரொம்ப ஹர்ட் பண்ணியிருக்கோம். நிறைய நாள் ஜின் படுத்து அவ்வளோ அழுதுகிட்டே இருப்பான். ஆரம் வந்தால் கண்ணு தடிக்கிறது, இல்லைன்றது, நடிக்கிறது, அதெல்லாம் நிறைய பண்ணியிருப்பான். ஆரம்புக்கு தெரியும் இவன் எப்போவுமே அழுவான்னு. ஸோ அவன் அன்எக்ஸ்பெக்டடாக அவன் லைஃப்பில் எதிர்பார்க்காம வந்து ஒரு அழகான செல்லம் தான் அவனோட அவ்வளோ எதிர்பார்ப்பு ஆனால் டேக்கு வந்து எந்த ஒரு எதிர்பார்ப்பும் கிடையாதுல்ல பிறந்தப்ப. ஆனால் சின்னுக்கு அவ்வளோ எதிர்பார்ப்பு, மொத்த எதிர்பார்ப்பும் தான். இப்போ அந்த எதிர்பார்ப்பெல்லாம் ஒரு குழந்தையாக வளர்ந்து வந்து கல்யாணத்துக்கு நின்றுட்டுருக்கு. அவ்வளோ எமோஷ்னலாக இருக்குது. ஒரு அம்மாவாக இருந்து யோசிக்கிறப்ப அவனுக்கு எவ்வளோ எமோஷ்னலாக இருக்கும். ஆரம்புக்கும் அதே மாதிரி தான். ஆரம்புக்கு இப்போ தான் தோணுது, தன் பையன் கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணாமலே விட்டுட்டோம். இப்போ அவனுக்கு மேரேஜ் ஆகிடுச்சு, அவன் வேறு வீட்டுக்கு போயிடுவான், அவ்வளோதான்ல அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்புக்கு இப்போ இப்படி தாட் போயிட்டுருக்கு. இங்கே பார்த்தா சிரிச்சுட்டே ஜேகே வந்து இறக்கிட்டுருப்பான். சிக்கி அழகாக இருக்கேன். ஒன்றை விட அழகா இல்லை அப்படிலாம் இல்லை, நீ ரொம்ப அழகாக இருக்க தெரியுமா. ஐயோ இவ்வளோ அழகாக இருக்குன்னு தெரிஞ்சுதான் நான் மேக்கப் போட்டு இன்னும் அழகாக வந்திருப்பேனே. ஐயோ இதை விட அழகாக வந்துட்டேன்னா நான் எங்கடா போகிறது அப்படி சொல்லிட்டு அழகாட்டே சிரிச்சிட்ருக்கான். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு மேரேஜுக்கான ப்ராசஸ்லாம் ஸ்டார்ட் ஆகுது. 2 பேரும் இங்கெல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. ஸோ கிஸ் த பிரைட்னு சொல்லி இங்கே பார்க்கணுமே ஃபேஸ் தக்காளி மாதிரி ஆயிடுச்சு. கிஸ்ஸு கூட பண்ண வேணாம் போல், ஆல்ரெடி பையன் செவந்த தக்காளி ஆயிடுச்சு. அதை பார்க்கும்போதே ஜேகே சிரிப்பு வந்துருச்சு. என்னடா இவ்வளோ செவந்துட்டேன். ஜேகே ஜின் இருக்கான், அப்பா இருக்காரு, கிஸ் வேணாம் அப்படின்னு சொல்லும் போதே வந்துட்டு ஜேகே வந்து அவனோட ஷோல்டரை வந்துட்டு பிடிக்கிறான். ஜேகே என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லும் போதே இங்கே ஒருத்தருக்கு நர்வஸ் ஆகுது. டேக்கு அவ்வளோ நர்வஸ் ஆகுது. லைட்டாக வந்து அந்த கை அப்படியே கீழே இறங்கி அவனோட ஹிப்பை 2 ஹிப்பு சைடும் ஹோல்ட் பண்ணுது. ஒன்றுமே புரியல அவனுக்கு. அப்படி சொல்லிட்டு ஷாக்கில் பார்க்க டக்குன்னு கிட்ட எடுத்து
அடிச்சுட்டு அஜய் ஷாங்காக பார்க்குறேன். என்னோட ஃபோர்ஹெட்லாம் கிஸ் பண்ணியிருப்பான். லெப் கிஸ் வேணாம்மா, உனக்கு வேணுமா அடிச்சுட்டு அழகாக சிரிக்கிறான். அதுக்கப்புறம் வந்துட்டு இங்கே மெயினாக இருக்க கெஸ்ட்டெல்லாம் வந்துட்டு ஃபுல்லாக கிளம்பி போயிட்டாங்க. ஸோ முதல் அது ஃபுல்லாகவே வந்துட்டு ஜின்னோட வீட்டாளுங்க, ஆரமோட வீட்டாளுங்கன்றவங்கலாம் கிளம்பியிருப்பாங்க. ஸோ இப்போ ஃபுல்லாக மாஃபியாஸாக இருக்காங்க. எல்லாம் பிளாக் ட்ரெஸ்ஸு. ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேயோட ஹேண்டை வந்துட்டே வந்து கொஞ்சம் டைட்டாக ஹோல்ட் பண்ணுறான். என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே பார்க்குறான். ஏன் இவங்கெல்லாம் பார்க்க பல்காக இருக்காங்க, அதுவும் ஒவ்வொருத்தர் கூட 2-3 பேர் ஜேகே அப்படின்னு சொல்கிறான். எனக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது. ஒன்றும் இல்லை, இவங்களாம் நம்ம ஆளுங்க தான். அண்ணா அண்ணா அப்படின்னு சொல்லும்போது, சரி ஒன்றும் இல்லை, நீ ஹேண்டை ஹோல்ட் பண்ணிக்கோ, ஸ்ட்ரைட்டாக மட்டும் பாரு, யாரையும் பார்க்காது, ஓகேவா? அண்ணா ஜின் சொன்னான் எல்லாருக்கும் கை கொடுத்து தேங்க்யூ சொல்லணும், ஹலோ சொல்லணும். நீ எதுவுமே சொல்ல வேணாம், சும்மா என் கூட நெல் போதும். வேணாம்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அந்த வயசில் அவ்வளோ ஒரு இன்னசென்ட் இருக்குது. சென்ட்டு வேணாலன்னு சொல்லும்போது கொஞ்சம் ஹாப்பியாகவும் இருக்குது. வேணாம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சைலண்ட்டாக வந்து முன்னாடியே பார்த்துட்ருக்கான். ஒருத்தரையும் பார்க்க மாட்டேங்கிறான். அவனுக்கு அவங்களெலாம் பார்க்கவே பயமாக இருக்குது. ஆனால் வந்துட்டு ஜேகே வந்துட்டு எல்லாட்டையும் கேஷுவலாக போய்ட்டு தேங்க்யூ அப்படிலாம் சொல்லிகிட்டு இருக்கான். ஸோ ஃபுல்லாக முடிஞ்சிச்சு. வீட்டுக்கு போகலான்னு சொல்லும் போதே பார்த்தா டேக்கு தூக்கமாக வருது. போகலாம் சரி வா அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு அவன் காலில் வந்து டீவை ஏற்றிட்டான். இங்கே டேக்கு இப்போ தான் தோணுது, ஆமாம் ஜின்னும் ஆரமும் நம்ம கூட வரமாட்டாங்களா? ஜின் டேக்கிட்ட வந்துட்டு இங்கே பாருட்டே, கண்டிப்பாக நாங்கள் வருவேன். அறிவியல்லா அப்படின்னு சொல்லிட்டு ஜின் வந்து அந்த ஹேண்டை ஹோல்ட் பண்ணிக்கிட்டான். நீ போயிட்டு கொஞ்ச நேரம் ஜேகே கூட பேசிட்டு அப்புறம் ஃப்ரெஷ் ஆகிட்டு சாப்பிட்டுட்டு உட்காந்துருப்பியான். நான் வந்து சீக்கிரமாக ஒன்று பார்க்க வந்துடுறேன். அப்போ நான் போகிற உடனே கூடலாம் வரமாட்டியா? இல்லை நான் வந்துடுவேன், நைட்டு வந்துடுவேன், சரியா? ப்ராமிஸ் அப்படின்னு சொல்லிட்டு க்யூட்டாக அவனோட கையை நீட்டான். ஜின்னுக்கு சிரிப்பாக வந்திருக்கு ஆரம் பார்த்துட்டு. இப்போ இந்த ப்ராமிஸ் ரொம்ப முக்கியமா? அவன் அப்படியே வந்துட்டு ஆரம் பார்த்துட்டு ப்ராமிஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு க்யூட்டாக ஜின்னுக்கிட்ட கையை நீட்டிகிட்டு இருக்கான். ஜேகே அதை பார்க்கும்போது வச்சு க்யூட்டு அப்படின்னு இருக்கான். ஆரம் பக்கத்தில் ரெண்டு தான் பார்த்துட்டு இருக்கான். ஜின் வந்து லைட்டாக கேள்வி ப்ராமிஸ் பண்ணிட்டு, ப்ராமிஸ் வந்துடுவேன் நைட்டு ஒன்று பார்க்க, சரியா? நான் வெயிட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் சிரிக்கிறான். சரி அப்படின்னு சொல்லிட்டு ஜின்ன ஆரம் வந்து போய் காரில் ஏறிட்டாங்க. பட் இங்கே ஒருத்தனுக்கு மனசே ஆகலை. ஜேகே தான் கார் ட்ரைவ் பண்ணி வந்து உட்காந்துருக்கான். என்னாச்சு, அம்மா அப்பா கிளம்புனதை பார்த்துட்டு போகலாமா? அடிச்சுட்டு அழகாக சிரிக்கிறான். ஸோ ஜின்னோட காரும் ஆரமோட காரும் வந்துட்டு போனதுக்கப்புறம் தான் அவங்க கார் எடுக்கிறாங்க. பட் ஃபேஸே பையனுக்கு டல் ஆயிடுச்சு. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து டக்குன்னு ஃபேஸை திருப்பி பார்க்குறான். ஜின்னாரு போகிறாங்க, எனக்கா ஜின் கூட போகணும் அப்படின்னு சொல்கிறான். அவன் கண்ணெல்லாம் கலங்குது. அப்போ என் கூட வர வேணாமா? ஓ கூட வரணும். அங்கே போகலாமா? நீ என் வீடை பார்க்க வேணாமா? அது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கான். எத்தனை தடவை கேட்டிருக்கேன் உன் வீட்டை கூட்டிகிட்டு போய் காட்டுன்னு. இன்றைக்கி வந்துட்டு காட்ட போகிறேன். ஆசையா இல்லையா? ஆசையாக இருக்குது. சரி உன் வீட்டை பார்க்கலாம், நைட்டு போயிடலாமா? சரி நைட்டு போயிடலாம். ஒருவேளை ஜின்னிங்க வந்துட்டா நான் இங்கே இருக்கேன் அடிச்சுட்டு கேட்டால் சிரிக்கிறான். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கார் எடுத்துகிட்டு நேராக வந்துட்டு இங்கே ஜேகேயோட வீட்டுக்கு தான் போகிறாங்க. ஸோ ஜேகேயோடது அவ்வளோ பெருசாக இருக்குது வீடு. எங்கள் வீடு மாதிரி உன் வீடு பெருசாக தான் இருக்குமா? என்னாச்சு உனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான். ஏன்னா டேவோட ஃபேஸ் எப்படி டல் ஆயிடுச்சு. இல்லை ஜின் சொன்னான் நீ வந்து தனியாக தான் இருக்கணும். நான் நினச்சேன் நீ தனியாக இருந்தால் குட்டி வீடில் இருப்பேன்னு. இது ஏன் இவ்வளோ பெருசு இருக்குது? இது இவ்வளோ பெருசு நான் சம்பாதிச்சு கட்டினேன். ஓ சம்பாதிச்சு இவ்வளோ பெருசு செலவு பண்ணி வீடு கண்ணுக்கு சேர்த்து வச்சிருக்கலாம். ஃபியூச்சரில் பாப்பா படிக்க வைக்கணும், தம்பி படிக்க வைக்கணும், 2 பேத்துக்கு எவ்வளோ செலவு இருக்குது, இப்படி வேஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி சொல்லிக்கிட்டே போகிறான். எங்கள் ஜேக்கு சிரிப்பு வந்திருக்கான். அதெல்லாம் படிக்க வைக்க நிறைய காசு இருக்குன்னு சொல்லி மொத்தத்தை இப்படி செலவு பண்ணக்கூடாது, அறிவு கட்ட ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்க்குறான். உள்ளே போய் பார்த்து பையன் அப்படி ஷாக் ஆகி நின்றுச்சு. வெளியே வந்துட்டு ஃபுல்லாக பிளாக் கலர் பெயிண்ட் அடிச்சிருக்கோம். ஸோ உள்ளே ஃபுல்லாக பிங்க் கலர் பெயிண்ட்டு. அப்படியே பார்த்தா ஃபுல்லாக டேவோட ஃபோட்டோஸ் தான். வாலில் அவ்வளோ பெருசுக்கு ஃப்ரேம் பண்ணி மாட்டிருக்காங்க. சின்ன ஃப்ரேம்லேருந்து சைஸ் வரிசை அவ்வளோ ஃப்ரேம் இருக்குது. அவன் சின்ன வயசில் பிறந்தப்பலேருந்து ஒவ்வொரு ஃபோட்டோவாக இருக்குது. எல்லா ஃபோட்டோலையும் ஜேகே இருக்கான். ஏன்னா டேப் பிறந்தப்போ ஃபர்ஸ்ட் அவனை கையில் வாங்கினதே ஜேகே தான். கூட ஆரம் கூட நின்று அவன் தான் வாங்கியிருப்பான். ஸோ அப்போ இருந்து ஒவ்வொரு மூமெண்ட், அதாவது டேப் வளர்ந்தப்போ அவன் சிட்டி தம்பி நினைப்பா எல்லா டைமும் வந்துட்டு கூட ஜேகே இருந்திருப்பான். ஸோ எல்லா ஃபோட்டோஸும் அவ்வளோ பெருசுக்கு ஃப்ரேம் பண்ணி போட்டிருக்கோம். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் அவன் வீட்டுக்கு வரேன், அழகாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆணும் வாயை பழந்து எல்லாத்தையும் பார்த்துட்ருக்கான். அங்கே இருக்க மீடெல்லாம் வந்துட்டு டே உள்ளே வரவும் தர்றன்னு சொல்லி எல்லாம் தலையை குனிஞ்சிருப்பாங்க.
அவங்களெல்லாம் பார்த்து லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு மொத்த ஃப்ரெமையும் போய் சுற்றி பார்த்துட்டு இருக்கான். ஃபுல்லாக வந்து வீடியோ வேறு எடுத்துகிட்டு இருக்கான் ஜின்னுக்கு அனுப்புறேன்னு சொல்லிட்டு. ஜேகே வந்து அதை சின்னதாக ஒரு ஸ்மைலோட பார்த்துட்டு இருக்கான். பட் மெய்டி யாருமே இப்போ அங்கே நிற்கலை. ஜேகே லைட்டாக ஒரு சைன் தான் கிடைப்பாங்க, எல்லாம் ஓடிட்டாங்க கிச்சனுக்கு. அதான் ஜேகே சாரோட ஒய்ஃபா. அந்த பையன் அழகாக இருக்காங்க. நானும் அவன் ஃபேஸை பார்த்தேன். நீனு பார்த்தியா? நான் அவன் ஃபேஸை பார்க்கவே இல்லை. பின்னாடி ஜேகே சார் இருக்கோம், நான் பயந்துட்டு அவன் ஃபேஸ் கூட பார்க்கல தெரியுமா. க்யூட்டாக இருந்தாண்டி. அவன் நம்மளெல்லாம் பார்த்து சிரிச்சான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஷாக்காக கேட்குறாங்க. ஆமாம் அவன் சிரிச்சான் தெரியுமா. அச்சோ அவ்வளோ அழகாக சிரிச்சான். ஆரம் சாரோட பையனா? அவங்க ஒய்ஃப் ஜின் ரொம்ப சைலண்ட்டில் க்யூட்டாக இருப்பாங்கள்ல. அவங்கள மாதிரியே இருப்பான் போல். க்யூட்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் டேவை பார்த்து தான் பேசிகிட்டு இருக்காங்க. அல்லம்மா அவன் கண்ணு அச்சோ அவனுக்கு அவ்வளோ எடுப்பாச்சு, அவன் லிப்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் மாற்றி பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ அங்கே ஒரு 2-3 பேர் பார்க்காம இருந்திருப்பாங்க. அவங்களுக்குலாம் டேவை பார்க்கணுன்னு ஆர்வமாக இருக்குது. ஸோ டேவை பார்க்கலான்னு சொல்லி வெளியே வந்திருப்பாங்க. அங்கே ஃபுல்லாக அவன் சுற்றி பார்த்துட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருக்காங்க. அடிச்சுட்டு அவன் ஜிகே பார்க்குறான். ஹெல்ப் பண்ணிட்டா எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு சிரிக்கிறான். மேலே இருக்கிற வீடியோ எடுக்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிட்டே நின்றுட்டுருக்கான். டே வந்து அப்படி நின்றுட்டுருக்கான். ஜேகே வந்து அவனை அப்படியே கீழே வந்து தூக்கி அதெல்லாம் சுற்றி காட்டிகிட்டு இருக்கான். ஸோ செம்ம சிரிப்பாங்க. அவன் அப்படியே சத்தம் மட்டும் சிரிக்கிறான். ஏன்னா அவன் ஃபஸ்ட்டு வீடியோ எடுக்கிறதுக்காக சுற்றிருப்பான். அதுக்கப்புறம் அப்படியே டேவை சுற்ற ஸ்டார்ட் பண்ணிப்பான். டேவோட சிரிப்பு அந்த வீடு ஃபுல்லாக எக்கோ அடிக்குது. மெய்டுக்கெல்லாம் ஷாக்கு. ஏன்னா இந்த வீட்டில் சிரிக்கிற சத்தம் கேட்டதே கிடையாது. கன்ஷூட் சவுண்ட் கேட்டிருக்கு, ரத்தம் எல்லாம் போயிருக்கு, எல்லாமே அவங்க பார்த்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் இந்த வீட்டில் சிரிக்கிற ஒரு சத்தம். எல்லாருமே வந்துட்டு கடற்கடன்னு ஒவ்வொரு மண்டையாக சமையல் கிட்ட வந்து எட்டி பார்க்குது. எல்லோரும் பார்க்குறாங்க. டே அப்படியே வந்து கையை விரிச்சிட்டாங்க, அப்படியே பறக்கிற மாதிரி ஃபீல் பண்ணி அவ்வளோ சத்தமாக சிரிச்சிட்டு இருக்கான். அங்கே பார்த்தா ஜேகேயோட ஃபேஸில் ஒரு ஸ்மைல். எல்லாருக்கும் ஷாக்கு. ஏன்னா உள்ள இந்த பாடிகார்டெலாம் வந்துட்டு ஜேகே வெளியே அனுப்பியிருப்பான். ஸோ பாடிகார்டெலாம் பார்க்கல, ஃபுல்லாக மெய்டு மட்டும் தான் பார்க்குறோங்க. ஜேகே சாருக்கு சிரிக்க தெரியுமா? நான் அவர் சிரிக்கிறதெல்லாம் மறந்துட்டாருன்னு நினச்சேன். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் சிரித்து நான் பார்க்குறேன். அவ்வளோ அழகாக சிரிக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் பார்த்துட்ருக்காங்க. ஜேகே அப்படியே சுற்றிட்டு அவங்கள ஒரு பார்வை தான். அவ்வளோ பேர் உள்ளே பாய்ந்து ஓடியாக போயிட்டாங்க. யாத்திரி நம்மளை தான் பார்க்குறாருன்னு. ஸோ அதுக்கப்புறம் ஃபுல்லாக குக் பண்ணி கொண்டு வந்து வைக்கிறாங்க. இங்கே பார்த்தா அவனுக்கு செம்ம சிரிப்பு. அவ்வளோ அழகாக ஒரு ஸ்மைலோட. ஜேகே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சொல்லிட்டு கையை பிடிச்சிட்டு இங்கே ஒருத்தன் குதிச்சிட்டு இருக்கான். ஜேகேவும் பார்த்துட்டே இருக்கான். ஸோ அதுக்கப்புறம் 2 பேர் சாப்பிட வந்துட்டாங்க. ஜேகே நான் உனக்கு பரிமாறுறேன். என்ன பண்ணுற வா மீட் பண்ணுவாங்க வா ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு க்யூட்டாக கேட்குறான். லைட்டாக வந்து ஜேகே முறைச்சிருப்பான் வேணான்னு சொல்லும்போது. பட் அவன் ப்ளீஸ் நீ க்யூட்டாக கேட்டோன்னு ஏதோ ஹீட்டால் இல்லை சார் ஹீட்டாக எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க வந்து தலையை குனிஞ்சிட்டு இல்லை சார்ன்றாங்க. அவனை பார்த்து சொல்லுங்கள், ஏன் தலையை குனிஞ்சு சொல்கிறீங்க? அவங்க லைட்டாக வந்து பொறுமையாக டேவை பார்க்குறாங்க. அவங்க ஃபர்ஸ்ட் டேவை பார்த்துருக்க மாட்டாங்க. அவங்க டேவை பார்த்தா க்யூட்டாக சிரிச்சிட்டு சரி நீங்கள் என்ன பார்த்து பேசுங்க, அவனை பார்த்து பேச பயமாக இருந்தா ஓகேவா அப்படின்னு சொல்லி க்யூட்டாக பேசுகிறாங்களும். ஓகே சார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு நிமிர்ந்து பார்க்கவே பயமாக இருக்குது. அவன் தான் கேட்குறான்ல, அவன் நிமிர்ந்து பார்க்க சொன்னால் பார்க்கணும். அப்படியே ஜேகேயோட செம்ம கோல்டு வாய்ஸ் அந்த பொண்ணு டக்குன்னு திரும்பி பார்த்துட்டு ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக ஸ்மைல் பண்ணுறான். ஜேகே நீ அவங்கள மிரட்டாத. நான் மிரட்டலை ஜஸ்ட் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஜேகேக்கு தான் வந்து அவன் சாப்பாடு போடுறான். பட் ஜேகே வந்துட்டு பார்த்துக்கினே இடிச்சு நான் அதை சுற்று போதுன்னு சொல்லிகிட்டே இருக்கான். ஐயோ சொன்னானே ஜேகே, ஜின் இப்படி தான் பரிமாறுவான் எனக்கு தெரியும். ஜின் பரிமாறுவானா? ஜின் தான் சமைக்கும், ஜின் தான் பரிமாறும். அங்கே மெயின் வந்துட்டு டிஷ் வாஷ் பண்ணி தருவாங்க, வெயிட் க்ளீன் பண்ணி தருவாங்க, அப்புறம் ட்ரெஸ் க்ளீன் பண்ணி தருவாங்க. அதுதான் அவங்க வேலை. ஜின் தான் சமைப்பான். ஸோ எனக்கு தெரியும் நீ அமைதியாக இது அப்படின்னு சொல்லிட்டு க்யூட்டாக பரிமாறி முடிக்கிறான். ஓகேன்னு சொல்லிட்டு ஜேகேவும் சாப்பிட்டுட்டான். ஸோ சாப்பிட்டு முடிச்சு கொஞ்சம் நேரத்தில் ஜின் வந்திருப்பான். என்னமோ குழந்தை வந்துட்டு அம்மா விட்டு தொலைஞ்சி போனதுக்கப்புறம் பார்த்து நீ குதிச்சு அப்படியே சந்தோஷப்படும் பாருங்க. அந்த சந்தோஷப்படுறாட்டு அவ்வளோ குதிக்கிறான். ஜின் 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 சொல்லிட்டு ஜின்னை படித்து குதிச்சிட்டு இருக்கான். அவனும் எதுவுமே சொல்ல சிரிச்சிட்டே போய் உட்காந்துட்டான். ரொம்ப பாசமோ ஜின் மேலே. அவன் ஜேகே பார்த்துட்டு ரொம்ப எனக்கு தெரியாதா இப்போ இன்னும் கொஞ்சம் ஓவர்ஃப்ளோவோ ரொம்ப 2 பேரும் பேசிகிட்டே இருப்பாங்க. என்னத்தை தான் பேசுகிறாங்க அவங்களுக்கு தான் வெளிச்சம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு டேவை வந்து ஜின் ஒரு ரூமுக்கு கூப்பிட்டு போய் அழகாக ரெடி பண்ணிவிட்டு இங்கே பாரு உனக்கு ஓகேனா ஓகேன்னு சொல்லு, ஓகே இல்லைன்னா ஓகே இல்லைன்னு சொல்லணும் சரியா? எதுக்கு? ஆனால் எப்போவுமே எல்லோரும் ஓகே தான் சொல்லணும், அட்ஜஸ்ட் பண்ணணும்னு சொல்லுவாங்கள்ல. இது யார் உனக்கு சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே லைட்டாக மறிக்கிறான். ஜிமின் சொல்லிக்கிட்டான். இந்த ஜிமினை வச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக வந்துட்டு ஜின் டென்ஷன் ஆகுறான். சரி விட்டு ஜிமினை திட்டாதா, அப்படி தான் சொல்லுவாங்கன்னு சொன்னான். வேறு என்ன சொன்னான்? அண்ணன் சொல்லலை, நீ சொன்ன ஜிமினை திட்டுறா. ஃப்ரெண்டுக்கா பார்த்துக்குங்க. ஆமாம் ஜிமின் குழந்தை பாவம்ல,
குழந்தை தான் குழந்தை நீ ஒரு குழந்தை அது ஒரு குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு வந்து லைட்டாக ஒரு சைன் காட்டிட்டு ஸோ அதுக்கப்புறம் 2 பேரும் ஃபுல்லாக கிளம்பி முடிச்சு விட்டாச்சு. அழகாக இருக்கேண்ணா. அழகாக இருக்கு சரியா. புரிஞ்சிச்சா? புரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவனை அழகாக சொல்கிறான். அதுக்கப்புறம் வந்து ஜேகே இருக்க ரூமுக்குள்ளே வந்து டேவை அனுப்பிட்டு ஜின் வந்து கிளம்பி போயிருப்பான். டே வந்து க்யூட்டாக பொறுமையாக போகிறான். என்னாச்சு? அழகாக வைக்கப்பட்டுட்டு உங்ககிட்ட வரணும்னு சொல்லி ஜிமின் சாண்ணா. சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டே தான் அதை வந்து பார்த்துட்ருக்கான். அழகாக பொறுமையாக வைக்கப்பட்டுக்கிட்டே வரும். அதை பார்க்கும்போது அப்படியே போயிட்டு ஜிக்கிக்கு அள்ளி தூக்கி அணைச்சிடணும் போல் இருக்குது. சரி அவன் என்ன தான் பண்ணுறான்னு சொல்லி பார்க்கலான்னு சொல்லிட்டு ஜிக்கி சைலண்ட்டாக உட்காந்துருக்கான். அவன் வந்துட்டு ஜிக்கிவை பொறுமையாக எழுப்பி நிற்க வச்சுட்டு காலெல்லாம் விழுந்து ஆசீர்வாதம்லாம் வாங்குறான். சரி விடு நான் காலைல விழு அண்ணன் விழுந்தா எனக்கு வயசு கம்மி, நீ காலை விழுந்தா எனக்கு ஆயுசு கொஞ்சம் போயிடும் போடா. யாரை கல்யாணம் பண்ணான்னு பார்க்குறியா? என்ன பேச்சுடா இது அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஜேகேக்கு. நான் போய் உன்னை விட்டுட்டு வேறு எவனாச்சும் கல்யாணம் பண்ணிடுவேனா? சான்ஸ் இல்லை தான். இல்லை தான் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக அவனே தலையாட்டிக்கிறான். ஸோ அதுக்கப்புறம் 2 பேர் கொஞ்சம் நேரம் உட்காந்து பேச ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அப்படியே போதுமே இங்கே ஒருத்தர் செம்ம க்யூட்டாக பேசிகிட்டு இருக்காங்க. பேசி டயர்டாகி அப்படியே ஜேகே மேலே சாஞ்சே அவன் தூங்கியிருப்பான். ஜேகேவை அவனை ஹோல்ட் பண்ணி ஹக் பண்ணிட்டு அப்படியே தூங்கியிருப்பான். நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்துட்டு க்யூட்டாக எழுந்திரிச்சு பார்க்குறான். பட் அங்கே ஜேகே இல்லவே இல்லை. ஜேகே ஒரு முக்கியமான மீட்டிங் வருதுன்னு சொல்லிட்டு ஒரு சின்னதாக நோட்ஸ் மட்டும் எழுதி வச்சுட்டு போயிருக்கான். சரி அப்படின்னு சொல்லிட்டு அவள் அப்படியே காண திறந்து முன்னாடி பார்த்தா முன்னாடி ஃபுல்லாக மெய்டெல்லாம் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிமிஷம் பயந்துச்சு எதுக்கு எத்தனை பேர் அங்கே நிற்கிறாங்கன்னு. பொதுவாக அவனை காலையில் ஜின் தான் எழுப்புவான். ஜின் தான் குளிக்க போடான்னு சொல்லுவான். சாப்பாடு விட்டுருந்து எல்லாமே ஜின். இங்கே ஃபுல்லாக மெய்டாக நிற்கவே என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்குது இவனுக்கு. இல்லை சார் நீங்கள் குளிக்க நாங்கள் ஹாட் வாட்டர் ரெடி பண்ணி வச்சுருக்கோம், அந்த ஹீட் ஓகேவான்னு பாருங்கள். அப்படியே வந்துட்டு அவன் எல்லாத்தையும் பார்த்துட்ருக்கான். எல்லாம் பேசிகிட்டு இருக்கவங்களே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஏன்னா அவன் பேசுறதுக்கு அவனுக்கு மாதிரியே இல்லை, எது குறுகுறுன்னு பார்க்குற மாதிரி பார்க்குறான். என்னாச்சு சார்? நான் ஒன்றும் சார் இல்லை, என் பேர் கிம் தயாங். என்னை ஷார்ட்டாக வெயின் கூப்பிடுவாங்க. வெயின் கூட கூப்பிடலாம். அப்புறம் அந்த சாரு மோரு நல்லாவே இல்லைங்க. அதை கேட்டாலே லைட்டாக உங்களுக்கு ஸ்மைல் வருது. இது நல்லா இருக்கே எடுத்துட்டு க்யூட்டாக சிரிக்கிறேன் எல்லாரும் அவனை பார்த்துட்டு. ஓகே சார் ஹீட் ஓகேவா அப்படியே சொல்லிட்டு முறைக்கிறான். சரி ஓகேவி ஹீட் ஓகேவான்னு பார்க்குறீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிட்டு இந்த சுடுதண்ணி தட்டு பார்க்குறான். அவனுக்கு ஹீட் ஓகே தான். இந்த ட்ரெஸ்ஸா எனக்கு பிடிக்காதே அப்புறம் அப்படின்னு சொன்னோடனே அவனை போய் ட்ரெஸ் காட்டுறான். அந்த ட்ரெஸ்ஸை கொண்டு போய் வைக்கிறாங்க. ஸோ அவன் சொல்கிறதெல்லாம் அவங்க க்யூட்டாக செஞ்சுட்ருக்காங்க. அவனும் அவங்ககிட்ட பேச ஸ்டார்ட் பண்ணுறான். அப்படியே கொஞ்ச நேரம் அந்த வீட்டு ஃபுல்லாக சிரிப்பு சத்தனா என்னட்டு அம்பிட்டு பேரையும் குடிச்சதுக்கிட்டான். ஸோ எல்லோரும் உட்கார வச்சு பாடி கார்ட்லேருந்து எல்லோரும் டே கூட பேசிகிட்டு இருக்காங்க. செம்மையாக பேசி சிரிச்சிட்டே இருக்காங்க. சாப்பிட்டுட்டே பேசிகிட்டு இருக்கான். ஒரு வேளையை சாப்பிட்டு முடிச்சுட்டு பேசிகிட்டே இருக்கான். அப்போ தான் ஜேகே உள்ளே வந்திருப்பான். சரி புது இடம் வேறு என்ன பண்ணுறானோ என்ன ஒன்றும் தெரில அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கொஞ்சம் சீக்கிரமாட்டு டோர் ஓப்பன் பண்ணா. அங்கே ஃபுல்லாக பேசுகிற சத்தம் ஜேகேக்கு ஒன்றும் புரியல. ஏன்னா அந்த வீட்டில் இந்த சத்தம் கேட்டதே கிடையாது. என்ன புதுசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே டோர் ஓப்பன் பண்ணால் அங்கே ஒருத்தர் நடுவில் உட்காந்து பயங்கரமாக பேசிகிட்டு இருக்கான். அப்படியே ஜேகே சைலண்டாக பார்த்துட்டு இருக்கான். ஒரு பாடி கார்டு தான் ஜேகே பார்த்துப்பாரு. பட்டக்குன்னு எதிர்ச்சிட்டாரு. என்னாச்சு உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு க்யூட்டாக வந்துட்டே கேட்குறான். சார் ஜேகே சார் அப்படின்னு. ஜேகே சார் ஓகே நான் வி ஜேகே சார். டக்குன்னு வந்துட்டு எல்லாரும் வந்திருப்பாங்க. ஜேகே அப்படியே கோல்டாக பார்த்துட்ருக்கான் எல்லாரையும். ஏன்னா அவங்க எல்லாத்தையும் பாதுகாக்க சொன்னால் எல்லாரும் கூட உட்காந்து கூட்டு போட்டு பேசிகிட்டு இருக்கு. ஜேகே முறைச்சிட்டே இல்லை வரேன். ஜேகே எடுத்துகிட்டு க்யூட்டாக போய்ட்டே ஹக் பண்ணிப்பான். அப்படியே அந்த கோவம் கண்ட்ரோல் ஆயிடுச்சு. பட் அவங்க எல்லாரையும் பார்த்து ஒரு முறை தான் எல்லாம் அதை இடத்துக்கு ஒடிருச்சு. நான் பேசிகிட்டு இருந்தேன், இப்போ எதுக்கு அவங்கள அனுப்பி வச்சான்? அவங்களாம் ஒர்க் பண்ணுவல, அவங்கெல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ என் கூட பேசுறது அவங்க ஒர்க்கு தான். நீ கம்முன்னு வா அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக சொல்லிட்டு ஜேகே ரூமுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு நீ சாப்பிட்டியா? நான் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே தான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்கான். மேலே எனக்கு கோவம் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வந்து ஜேகே திரும்புகிறான். காலையில் நான் எந்திரிக்கிறப்ப கூட இருப்ப 4 ஹிட் கிஸ் பண்ணுவோம்லாம் சொல்லி கொட்ட ஜும்மின்னு சொன்னான். ஒன்றுமே நடக்கலை. உன் மேலே அதனால நான் துக்கா அப்படின்னு சொல்லிட்டு க்யூட்டாக செஞ்சு காட்டுறான். 4 ஹிட்டில் கிஸ் வேணுமா? ஆனால் மார்னிங்க்கு ஸ்லிப்பில் தானே தருவாங்க அப்படின்னு சொல்லி க்யூட்டாக கேட்குறோம். ஸ்லிப்பில் வேணுமா? கிடைக்குமா? வேணும்னா கிடைக்கும் அப்படின்னு சொல்லும்போது அப்படியே வந்து கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பான். ஸோ அப்படியே அன்றைக்கி வந்து அவங்க 2 பேத்துக்கு அன்றைக்கே லைஃப் பிகின் ஆகிருக்கும். டேக்கு செம்ம பெயின். டே வந்துட்டு அப்படியே அவனை ஹக் பண்ணிட்டு அவெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறான். ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் டேவை கன்சல்ட் பண்ணிகிட்ருக்கான். அப்படியே கொஞ்ச நேரம் ஆகுது. டே பெட்லேயே படுத்துருக்கான். நான் வரவே இல்லை போடா எனக்கு வலிக்குதுன்றான். சரி இப்போ என்ன தான் பண்ணணுன்றான். ஒன்றும் பண்ண வேணும் நீ போ. சரி வெளியே போடாமா? வெளியே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வலியெல்லாம் பண்ண மாதிரி அவருமே இருந்துச்சு உட்காரான். இப்போ வலிக்கலையா? அழைக்குது தான், நீ தான் வெளியே கிட்டு வரல
சரி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வந்து வெளியே கிளம்பிட்டு இருக்காங்க. ஜேகே என்னடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் டேவை பார்க்குறான். டேவை தூக்கிட்டு தான் வந்திருப்பான். பாடி கார்ட்ஸ் வேணாமே. வேணாமா? அதான் நீ இருக்கல ப்ளீஸ், எனக்கு இவங்கெல்லாம் வேணாமல் நம்ம 2 பேர் மட்டும் போகணும். சரி படமா? அடிச்சுட்டு அழகாக சிரிக்கிறான். ஸோ பாடி கார்ட்ஸ் யாரையுமே வர வேணாம்னு சொல்லிட்டான். 2 பேரும் ஷாப்பிங் மால் தான் போகிறாங்க. ஃபர்ஸ்ட் டைம் ஷாப்பிங் மால் பார்க்குறோம். இவ்வளோ பெரிய பில்டிங்கா? ஷாப்பிங் மால் இப்படி தான் இருக்கும். நீ வந்தது இல்லையா? வந்து கீச்சிக்கேன் வா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஷாப்பில் போகிறாங்க. டேக்கோ அது அவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. எது பார்த்தாலும் ஓடுறான், நிறைய டாய்ஸ் வாங்குறான், நிறைய விஷயங்கள் ரொம்ப ஆசையாக பண்ணிகிட்ருக்கான். ஸோ அவனுக்கு ஐஸ்கிரீம் ரொம்ப பிடிச்சிருக்கு. வேகமாக போய் ஐஸ்கிரீம்லாம் வாங்கிட்டு வந்திருப்பான். 2 பேரும் நீ ஷாப்பிங் ரொம்ப ஜாலியாக முடிச்சுட்டு வந்திருப்பாங்க. அங்கே வந்து சுத்தமாக சிக்கிட்டு பேசவும் இல்லை, போகவும் இல்லை. போய் மெய்டிலேருந்து பாடி கார்ட்ஸ்லேருந்து எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்த எல்லா டாய்ஸையும் காட்டுறான். சின்ன சின்ன பொம்மையிலேருந்து பெரிய பொம்மை வரைக்கும் வாங்கிட்டு வந்திருக்கான். எல்லாத்தையும் காட்டி பேசி சிரிச்சிட்டு இருக்கான். ஜிக்கு சைலண்ட்டாக சோஃபாவில் உட்காந்து பார்த்துட்ருக்கான். ஜேகே வந்து அவன் பேசினா நீங்கள் எல்லாம் பேசணும்னு சொல்லியிருப்பான். ஸோ எல்லாரும் அவன்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அவ்வளோ ஜாலியாக அந்த வீட்டில் ஒரு சிரிக்கிற சத்தம் கேட்டுட்ருக்கு. அதுவே ஜேகேக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஜேகே சைலண்ட்டாக பார்த்துட்ருக்கான். ஃபுல்லாக பேசி முடிச்சுட்டு நைட்டு தான் சார் வந்துட்டு, அது நைட்டு 11 மணிக்கு தான் ஜேகே கிட்டே வரோம். ஜேகே சோஃபாலே உட்காந்துருப்பான். ஜேகே ரூமுக்கு போகலாம், அப்புறம் இந்த பொட்டி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பொம்மையை கையில் வச்சுருப்பான். எல்லாட்டையும் ஜேகிட்ட வாங்கி கொடுத்துட்டான். மெய்டுக்கிட்ட இருந்திருக்கான். அப்படியே மெய்ட்டை கொடுக்க வச்சுட்டான். மெய்டு வந்துட்டு இல்லை சார் நான் ரூமில் கொடுங்க அப்படின்னோடனே சரின்னு சொல்லிட்டு அவனும் வாங்கியிருப்பான் எல்லாத்தையும். ஜேகே வாங்கிட்டு போய் எல்லாத்தையும் பெட்டில் வைக்கிறான். டே வந்துட்டு அப்புறம் இது பேர் வந்துட்டு இந்த பொம்மைக்கு இந்த பேர் வச்சுருக்கேன், இது வந்துட்டு ஜேகே, இது வந்துட்டு இவங்க 2 பேர் இப்படி ஒட்டி தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் டாய்ஸ் விளையாண்டுட்டு இருக்கான். டாய்ஸ் வச்சு விளையாண்டது போதும். அப்புறம் தூங்க சொல்கிறியா அப்படின்னு சொல்லி கிட்ட கேட்குறான். விளையாடலான்னு சொல்கிறேன். என்ன விளையாட்டு? காலையில் விளையாட்டோம்ல. அந்த விளையாட்டு வலிக்குது, நான் வரலாம். ஜாலியாக இருக்கும் அந்த விளையாட்டு. ஜாலியாலாம் இல்லை, வலிச்சது தருமா? ஆனால் எனக்கு ஜாலியாக இருந்துச்சு. சரி அதுக்கு எதுனா விடு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே ஜாலியாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அப்படியே வாயை மூடிட்டு சைலண்டாக படுத்துட்டான். உனக்கு பிடிச்சிருக்கான் அப்படி சொல்லிட்டு லைட்டாக ஜேகே வந்துட்டு ஐஸை மட்டும் லைட்டாக க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணுறான். அப்போ சரி விளாட்லாம். வலிக்குதுன்னு சொன்னேன். நீ சொன்னில்ல விளாண்டப்ப விளாட வலிக்காதுன்னு, அதனால நம்ம விளையாடலாம் அழிஞ்சிட்டு கிட்ட செஞ்சுருப்பான். ஸோ அன்றைக்கி நைட் அப்படியே போயிருக்கும். அப்படியே ஒரு 1 வீக் ஆகுது. ரொம்ப ஹாப்பியாக லைஃப் போயிட்டுருக்கு. ஜேகே நிறைய பேசுகிறான். சேம் டைம் இங்கே டேனால் தான் அது எல்லாமே நடக்குது. அவ்வளோ பேச வைக்கிறான், சிரிக்கிறான். அடிக்கடி ஜின்னி ஆரம் பார்க்க போயிட்டு வந்துடுவான். அவன் நிறைய சொல்கிறான், ஜேகே இவ்வளோ பண்ணுறான் அப்படி பண்ணுறான், காலமெல்லாம் அமைக்க விட்ருப்பான். ஸோ அதெல்லாம் சொல்கிறான். அதெல்லாம் கேட்கும்போது ஜின்னுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா டே ஃபேஸ்லாம் அப்படி ஒரு ஹாப்பி ஸ்மைல். அவன் இதை தான் ரொம்ப வருஷமாக மிஸ் பண்ணியிருப்பான். ஏன்னா எவ்வளோ தான் அவன் இவ்வளோ ஜாலியாக பேசினாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, இவ்வளோ ஹாப்பியாக பேசினதே இல்லை. ரொம்ப வருஷம் கழிச்சு அவன் பழைய டேவை பார்க்குறான். அதை பார்க்கும்போதே அவனுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்துட்டு இப்போ ரொம்ப நாள் போயிட்ட மாதிரி இருக்கும். ஸோ இப்போ வந்து ஒரு 1 மந்த் ஆயிடுச்சு. 2 பேரும் வந்து ஷாப்பிங் போயிருக்காங்க. ஜேகே எனக்கு அந்த ட்ரெஸ் வந்து நீ வாங்கி தரலாம், அப்படிதான் நான் சண்டை கட்டுவேன். அந்த ட்ரெஸ் எனக்கு பிடிக்கவே இல்லை. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா அந்த ட்ரெஸ்ஸில் கொஞ்சம் ஹோலாக இருக்குது. ஹோல் இருந்தால் காற்று வரும்னு சொல்லிட்டு இந்த ட்ரெஸ்ஸை கேட்டுட்ருக்கான். ஹோல் இருந்தால் காற்று ஒன்றும் வராதுட்டே, காற்று வரும், வாங்கி தரியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு டேக்கு கோபமாக வருது. சரி வா அப்படின்னு சொல்லிட்டு கை பிடிச்சிட்டு இவ்வளோ கண்டிப்பாக வாங்கிட்டு வர வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு கையை வேற எடுத்துட்டான். இப்போ என்னதான் பண்ணுறேன், சிரிச்சிட்டே வாங்கி கொடு, எனக்கு அந்த ட்ரெஸ் பிடிக்கவே எவ்வளோ, அதுவும் பாடி எனக்கு மட்டும்தான் நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, உனக்கு மட்டும்தான், நான் வேறு யாருக்கும் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு க்யூட்டாக வேற கலாய்ச்சிட்ருக்கான். அட வந்து தோலை அப்படின்னு சொல்லிட்டு கடைசி ஜேக்கி கையை பிடிச்சி திருப்பி இருப்பான். அப்படி ஒரு கன் ஷூட்டு நிமிஷம் அப்படியே ஆடி போயிட்டான். ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு நிமிஷம் டேக்கு அப்படியே ஐஸ் வந்து டியர்ஸ் வருது. அந்த கன் ஷூட் சவுண்டு அவ்வளோ அவனை பயன்படுத்திருக்கேன்னா அது டேக்கு முன்னாடி இருந்தவங்களை போய் ஷூட் பண்ணியிருக்கும். ஜஸ்ட்டு மிஸ் தான். அதாவது அவன் விளாண்டுட்டு லைட்டாக ஜேகே முன்னாடி வந்திருப்பான். ஸோ அந்த டைமில் டக்குன்னு இந்த கன் போய் அவங்கள சுட்டிருக்கோம். அப்படியே அந்த ரத்தம் டே மேலேயும் ஜேகே மேலேயும் சேர்த்து தரிக்குது. ஜேகே செம்மையாக ஒரு நிமிஷம் ஷாக் ஆகிட்டான். டே ரொம்ப பயந்துட்டான். ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு அவன் டைட்டாக ஹுக் பண்ணிட்டு தேம்பி அவ்வளோ ஸ்டார்ட் பண்ணுறான். அடுத்த செகண்டே ஜேகே டக்குன்னு அவன் கன் எடுத்துட்டான். அதுங்காட்டி ஜேக்கோட பாடி கார்ட்ஸ் ஃபுல்லாக அங்கே ரவுண்ட் பண்ணிப்பாங்க. ஜேக்கேவும் ஷூட் பண்ணுறான், பாடி கார்ட்ஸும் ஷூட் பண்ணுறாங்க. அவன் வேகமாக போயிட்டே ஒரு சைடு உட்கார வச்சுட்டு டே நீங்கள் நான் வரேன், ஜேகே வேணாம் போங்காத,
டேக்கு பயமாக இருக்குது, டேக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டே பயங்கரமாக அழுகுறான். ஒன்றும் ஒன்றுன்னு சொல்லிட்டு ஜேகே உட்கார வச்சுட்டு போயிட்டு வந்திருப்பான். ஜின் ஜின்னி வா, ஜின்னி வா, ஜின் 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 ஜேகே ஜின் வா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப அழுதுகிட்டே இருந்து அப்படியே மயக்கம் போட்டிருப்பான். ஸோ அதுக்கப்புறம் வேகமாக வந்துட்டு அதெல்லாம் முடிச்சுட்டு வந்து பார்த்தா மயங்கி இருக்கான். ஜேகேக்கு ரொம்ப பயம் வந்துருச்சு. வேகமாக போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருப்பான். ஹாஸ்பிட்டலில் சேர்த்ததுக்கப்புறம் டேக்கு வந்து ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு. பட் இங்கே ஜேகே ரொம்ப உடஞ்சிட்டான். அவனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. அவனுக்கு அவ்வளோ பதட்டம். வேகமாக ஜின்னும் ஆரம்பம் வந்திருப்பாங்க. என்ன சொல்கிறான், கன்ஷூட் சவுண்ட் கேட்டு அப்போ ரொம்ப அழுதான் அப்படின்றான். எங்கள் ஜேகேக்கு கண்ணெல்லாம் கலகுது. அவருக்கு அவ்வளோ கோவம் வருது. அவரும் அப்படியே பல்ல குடிச்சிட்டு நிற்கிறான். பட் ஜின்னுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஜின் இந்த நிலமை தான் வரவே கூடாதுன்னு நினச்சிருப்பான். ஏன்னா அவன் நீ போகாதன்னு அழுதான்னு வேறு சொல்லுவோம். ஜேகே அப்படி சொல்லிட்டு ஜேகே கண் கலங்கினதோட பார்க்குறான். அவன் போகாதன்னு சொன்னப்போ நீ அவனை விட்டுட்டு இங்கிட்டேருந்து நகர்ந்து வந்தியா? நான் ஷூட் பண்ண வந்துட்டேன். அவ்வளோதான். மொத்தமாக ஜின்னுக்கு இந்த உலகமே நின்ட்டமா இருக்குது. ஜின் உட்காந்துட்டு செம்மையாக அழுகுறான். ஜின்னால் சுத்தமாக முடியலை. ஆரம்பம் தான் அவனை ரொம்ப காம் டவுன் பண்ணுற முடியவே இல்லை. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு ட்ரீட்மெண்ட்டில் கண்ணை முழிச்சிட்டான்னு சொல்லணும். செம்மையாக கத்தி அழுகுறான். ட்ரெயினோவில் யாரையுமே கண்ட்ரோலே பண்ண முடியல. எல்லோரும் டேப் அமைக்க பிடிக்கிறாங்க. அவன் ஜின் ஜங்குக்குன்னு சொல்லி மாற்றி கத்திட்டே இருக்கான். ஆரம்னு சொல்லி வேற கத்திட்டு இருக்கான். 3 பேர் உள்ளே போகிறாங்க. அவள் அவ்வளோ அழுறான். ஜின்னை பார்த்து செம்மையாக கத்துறான். ஜின் சொல்லிட்டு ஜின் வந்து ஹக் பண்ணிட்டு ஒன்றும் இல்லை பேட் பண்ணுறான். முடியவே இல்லை. செம்ம கத்துறான். ஸோ அதுக்கப்புறம் அப்படியே மயக்க போட்டு மயங்க வச்சுருப்பாங்க. ஜிகிக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இன்னும் அவன் இந்த இன்சிடென்ட்லேருந்து வெளியே வரவே இல்லை. கொஞ்சம் இப்போ தான் வந்தான். நான் தான் 1000 தடவை சொன்னேன்ல, அவனை விட்டுட்டு யாரும் தனியாக விட்டுறாதீங்க, அவன் கூடயே இருன்னு. ஜேகே அவ்வளோ சொன்னேன்ல ஜேகே. அப்படியே ஜின்னை பார்த்துட்டு சுத்தம் ஜேகே தலையவே குனிஞ்சிட்டான். அப்படியே ஒரு 2 days ஆகுது. சுத்தம் டே யார்கிட்டையுமே பேச மாட்டேங்கிறான். இல்லை டே ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்னு வேறு சொல்லியிருப்பாங்க. எல்லாருக்கும் சந்தோஷப்படுறதா கவலைப்படுறதான்னு தெரில. ஏன்னா அவன் யாருக்கிட்டையும் ஒட்ட மாட்டேங்கிறான், கிட்ட வர மாட்டேங்கிறான், அழுகுறான், கத்துறான், கட்டிலுக்கல்ல போய் ஒழிஞ்சிக்கிறான், போய் எங்கிட்டாச்சும் சந்து பந்தெல்லாம் ஒழிஞ்சிக்கிறான். அவனை இழுத்துட்டு வந்து ஜின் தான் வச்சு பார்த்துட்ருக்கான். ஜின்னோட வீட்டில் தான் இருக்கான். ஜின்னால் முடியல. ஜின் பயங்கரமாக அழுகுறான். ஜேகே வந்துட்டு டே வந்து அந்த கபோர்டுக்குள்ளே உட்காந்துருப்பான். ஜேகே வெளியே வரமாட்டியான்? நான் வரலை, நான் இங்கே இருக்கேன். ஜின் சொல்லியிருக்கான், உனக்கு ஏதாச்சும் கஷ்டமாக இருந்தால் இல்லை இங்கே ஒளிஞ்சிக்கணும்னு சொல்லியிருக்கான். நான் பேசலை, ஒளிஞ்சிக்கிறேன், சைலண்ட்டாக இருக்கணும் அடிச்சுட்டு அப்படி சைலண்ட்டாக உட்காந்துருக்கான். ஜேகே விட இந்த கபோர்டை திறக்கிறான். அவனுக்கு அவ்வளோ அழுக்க வருது. கபோர்டுக்குள்ளேயே இருப்பான். ஆமாம், எனக்கு பயமாக இருக்குது, வேணாம், எல்லோரும் ஷூட் பண்ணுறாங்க, வேணான்னு விடு, கபோர்டை விடு அப்படின்னு சொல்லிட்டு கபோர்டை பிடிச்சி இழுக்கிறான். அப்படியே ஜேகே உடஞ்சி செம்மையாக அழுகுறான். டே வந்துட்டு ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு ஜேகே ஹக் பண்ணுறான். கத்துற சவுண்டு இந்த வீடு ஃபுல்லாக கேட்குது. வெம்ம ஜின் வந்திருப்பான். அவனுக்கு ஒன்றுமே புரியல. ஏன்னா டே செம்மையாக அழுகுறான். ஜேகேவும் அழுதுட்டு இருக்கான். ஆனால் பட் கிட்ட வந்து எதுவுமே பண்ணல, சைலண்ட்டாக நின்றுட்டுருக்கான். என்னால் தானே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுகுறான். இல்லை நீ இவ்வளோ பெரிய ஷூட் பண்ணலை, நான் தொட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு போய் உள்ளே உட்காந்துட்டான். அது ஜேகேக்கு இன்னும் ஹர்ட் ஆயிடுச்சு. ஏன்னா அவன் ஷூட் பண்ணுறான், அவனும் கெட்டவன் அப்படிங்கிற அந்த பாயிண்ட் ஆஃப் வியூக்கு போயிட்டான். ரொம்ப அழுவ ஆரம்பிக்கிறான். டக்குன்னு வந்து ஜின் வந்துட்டு ஜிகே நீ வெளியே போய் ப்ரெக்னெண்ட்டாக வேறு இருக்கான், இந்த டைமில் அழக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஜிகே இப்படி வெளியே நின்று பார்த்துட்ருக்கான். ஜின் ரொம்ப கம்ஃபர்ட் பண்ணுறான். ஜின் நீ யாரையும் ஷூட் பண்ண மாட்டில்ல, ப்ராமிஸ் பண்ணு. ப்ராமிஸ், சரி அப்போ நீ கூப்பிட்டா நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக வந்து அந்த பெட்டில் உட்காரான். அவன் ஜேகே பார்த்துட்டு ஜேகே நிறைய பேர் ஷூட் பண்ணான் ஜின், எல்லோரும் வெளியேந்து அப்படியே ரத்தம் அவ்வளோ வந்துச்சு. அன்றைக்கி யாரும் ஷூட் பண்ணல, ஒன்று கூட ஷூட் பண்ணாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு ஜின்னோட கையை பிடிக்கிறான். ஜின் பார்த்துட்டு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே காம் டவுன் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அவனை அப்படியே படுக்க வைக்கிறான். அவனும் படுத்து அப்படியே கண்ணை மூடுறான். அவ்வளோதான். ஜிக்கு ரொம்ப ஒடிஞ்சிட்டான். ஜிக்கு கீழே உட்காந்து அப்படி எழுறான். அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா ஜிக்கு ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அவனால் சுத்தம் டே இல்லாமல் இருக்கவே முடியல. டே வீட்டுக்கே வர மாட்டேங்கிறான். அப்படியே ஒரு 3 மாதம் போயிருக்கும். டே சுத்தம் அவன் கூட வீட்டுக்கு போகலாம். ஜிக்கு இப்போ பார்க்க மாட்டேங்கிறான். வேணாம் நீ மாஃபியா, எனக்கு மாஃபியாவே வேணாம், ஆரம்பமே வேணான்றான். சேம் டைம் ஜிக்கவே வேணான்றான். ஜிக்கு அவனை பார்த்துட்டு வரியா? வரல. அவனுக்கு க்யூட்டான பெல்லும் தெரியுது. பெல்லில் கை வச்சுட்டு வரல, அவன் கூட வரமாட்டேன், நான் பயப்பட்ட மாதிரி பாப்பாவும் பயப்படுவான், அவன் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு க்யூட்டாக தலையாடுறான். நீ என் கூட வா, உன்னையும் பாப்பாவையும் நான் பத்திரமா பார்த்துக்கிறேன். இது பேர் நான் யாரும் ஷூட் பண்ண மாட்டேன். இவன் என்கிட்ட கன் கிடையவே கிடையாது.
நான் இப்போ இந்த விஷயத்த பண்ணவே மாட்டேன். நான் பிஸ்னஸ் பண்ணுறேன். உன்னையும் பாப்பாவை நார்மலாக பார்த்துக்கிறேன். ஒரு சின்ன வீட்டில் போய் இருக்கலாம். குட்டி வீடு. நீ சொல்லவே இல்லை, ஒரு பெட்ரூம், ஒரு கிச்சன், ஒரு ஹால், அப்படி இருக்க வீடு. பெரிய பேலஸ் நமக்கு வேணாம். நம்ம 2 பேர் மட்டும் போகலாம். இல்லை, சின் வேணும், ஆரும் வேணும், ஆரும் பாவம், சின் பாவம். சரி, நம்ம 4 பேர் மட்டும் போய் ஒரு வீட்டில் இருக்கலாமா? குட்டி பாப்பா 5 பேரும். எதுவுமே வேணாம். நம்ம யார்கிட்டையுமே கன் வேணாம். யாருமே நம்மளை தேடி வர மாட்டாங்க. ஓகேவா? சத்தியமா அப்படின்னு சொல்லிட்டு கையை நீட்டுறான். ப்ராமிஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ப்ராமிஸ் பண்ணுறான். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு சரின்னு சொல்லிட்டு டேவும் கூட எந்திரிச்சு வந்திருப்பான். ஸோ ஜின் ஆரம் எல்லாருமே அந்த வீட்டை விட்டுட்டு வராங்க. ஆளாளுக்கு கையில் ஒரு லக்கேஜ் தான் இருக்குது. அப்போ இப்போ இந்த வீட்டுக்கு நம்ம வரமாட்டோமா? ஆரம் ஆரம் பார்த்துட்டு இந்த வீடு வேணுமா? வேணாம் 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 அப்படின்றான். சரி அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுக்கப்புறம் எல்லோரும் ஃப்ளைட் ஏறி ஒரு சின்ன கிராமத்துக்கு போகிறாங்க. அதை பார்த்தனுமே ஃபேஸ்லாம் அப்படி ஒரு ஸ்மைல். அதை பார்க்கும்போதே ஜினுக்கு ஹாப்பியாக இருக்குது. ரொம்ப நாள் கழித்து அவன் வந்து எல்லாத்தையும் நம்புகிறான். சரி இவங்க நம்மக்கிட்ட உண்மையை தான் சொல்கிறாங்கன்னு நம்பி சிரிக்கிறான். ஸோ அந்த சந்தோஷத்தை பார்க்கும்போது ஜினுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் அங்கேயே தான் போய் இருந்திருப்பாங்க. அப்படியே ஒரு 10 மந்த்து. ஸோ அதாவது குழந்தையெல்லாம் பிறந்து ஒரு 4 மாதம் ஆச்சு. இப்போ அந்த க்யூட்டாக அந்த குழந்தை நடக்கும். அது எல்லாத்தையும் மறந்துட்டு இப்போ நார்மலாகிட்டே இருக்கான். இப்போ நீங்கள் 2 பேர் போயே ஆகணுமா? ஒரு முக்கியமான விஷயம் இல்லை, போய் தான் ஆகணும். இப்போ தான் எல்லாத்தையும் மறந்துட்டே நல்லா இருக்கான். ப்ராமிஸ் பண்ணி என்ன பண்ணுறீங்க 2 பேரும்? வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் சொல்கிறான். ஜேக்கி பார்த்துட்டு ஆனால் சின்ன அங்கே என்ன பண்ணுறது? எனக்கிட்டே ரொம்ப முக்கியம். என் குழந்த என்னை நம்பி இந்த உலகத்துக்கு வந்த ஒரு அழகான பெண் குழந்தை, அவளே எங்களுக்கு ரொம்ப முக்கியம் இல்லை. இப்போ என்ன சொல்லிட்டு அவன்கிட்ட போக போகிறீங்க? பிஸ்னஸ் மீட் தான், சேஃபாக போய்ட்டு வாங்க. அப்புறம் லாஸ்ட் டைமில் ட்ரெஸ்ஸில் ஜெக்கெட் சாப்பிட்டு வேண்டாம் சொல்லிட்டு ஜேக்கை பார்த்து ஜின்மா வைக்கிறான். அது அப்படின்னு சொல்லிட்டு ஜேக்கை கொஞ்சம் சைலண்ட் ஆகுறான். ஏன்னா ஜேக்கியோட ட்ரெஸ்ஸில் லைட்டாக ஒரு பிளட் இருந்திருக்கும். அதை பார்த்துட்டே சண்டை கட்டியிருப்பான். கடைசியில் ஆரம் வந்துட்டு இல்லை இல்லை என் கையில் அடிப்படை வந்தான்னு சொல்லி ஆரம் வந்து அவன் கையில் கிழிச்சு அந்த ரத்தத்தெல்லாம் துடைச்சிட்டு வந்து காயத்தை காட்டியிருப்பான். ஸோ அதுக்கப்புறம் தான் சரி சரி அடிப்படாமல் வேலை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு க்யூட்டாக பேசிட்டு விட்டுருப்பான். ஸோ இனிப்பேர் அந்த மாதிரி ஏதாச்சும் 2 பேர்த்தையும் சாவடிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஜின் செம்மையாக கத்திட்டுருக்கான். ஏன்னா 2 பேர்னாலையும் மாஃபியாவை விட்டவே முடியாது. விட்டால் அவ்வளோதான், இவங்க எல்லாரையும் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இப்போ அவங்க வீட்டுக்கு வேறு குட்டியாக குழந்தை வந்திருக்காள். ஸோ எல்லாத்தையும் சீக்ரெட்டாக பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பட் பிஸ்னஸும் பண்ணுறாங்க. இங்கேருந்து பக்கத்து ஊரில் போய் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே ஜின்னுக்கு தான் எல்லாம் தெரியுமே. ஜின் சரி போய் தொலைங்கிடவங்களெல்லாம் மாற்றவே முடியாது. அவ்வளோதான், மாஃபியா ஃபேமிலியில் வாக்குப்பட்டாச்சு, என்ன பண்ணுறது அதிக்கிற மாதிரி கடைசியில் ஜின்னை விட்டுட்டான். பட் டே அதெல்லாம் தெரியாமல் க்யூட்டாக இருக்கான். டேட்டை தெரியாமலே மறைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா டே அந்த விஷயத்தை திருப்பியும் பார்த்தோன்னா ரொம்ப பயந்துருவான். அது எதுவுமே வேணான்னு சொல்லிட்டு பக்காவாக பிளான் பண்ணிப்பாங்க. அதாவது வீட்டில் வந்துட்டு தீ வச்சுட்ருப்பாங்க. ஆரம் இருந்த வீட்டை ஃபுல்லாக தீ வச்சுட்டு அதில் வந்துட்டு ஜின் டே அவங்கெல்லாம் இறந்துட்டதாகவும் டே ப்ரெக்னென்ட்டாக தான் அந்த குழந்தையும் சேர்த்து இறந்துருச்சு. அதில் ஜஸ்ட் ஆரமும் ஜேக்கேவும் மட்டும்தான் பொழைச்சாங்கன்னு சொல்லி மொத்தத்தான் நம்ப வச்சிட்டாங்க. ஸோ அவங்க எந்த ஊரில் இருக்காங்க அப்படிங்கிறது யாருமே கண்டுபிடிக்காத முடியாத அளவுக்கு பார்த்து பண்ணிட்டானுங்க. ஸோ மொத்தமாக நம்ப வச்சு இப்போ நாங்கள் 2 பேர் மட்டும்தான்டா தொட்டு பாருங்கள் அப்படிங்கிற தைரியத்தில் போயிட்டுருக்காங்க. ஸோ இதோட இந்த ஒன் ஷாட் முடியுது. ஸோ இது எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலாங்கிறத கமெண்ட்டில் சொன்னால் தான் பிடிக்கும். ஸோ இந்த வீடியோ எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு இதில் எந்த சீன் பிடிச்சிருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு கண்டிப்பாக ஜிக்கு ஒன் ஷாட் தான். ஸோ ஜிக்குலாம் வந்துட்டு கேட்காதீங்கடா, கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு வந்துடும். ஓகே, அன்கட் சீன் வந்து டெலிகிராம் சேனலில் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ சீக்கிரமாக போஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ அங்கே வந்து அதை பார்த்துக்கோங்க. பாய், ஐ லவ் யூ.